இப்போ புரியுற மாதிரி கொஞ்சம் ஆர்டர் லைன்லேயே சொல்லிடுங்க. 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஆர்டர் லைன்லேயே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உண்டான நம்பர் 1, சந்திர பகவானுக்கு உண்டான நம்பர் 2, குரு கிரகத்துக்கு உண்டான நம்பர் 3, ராகு பகவானுக்கு உண்டான நம்பர் 4, புதன் பகவானுக்கு உண்டான நம்பர் 5, சுக்கிர பகவானுக்கு உண்டான நம்பர் 6, கேது கிரகத்துக்கு உண்டான நம்பர் 7, சனீஸ்வர பகவானுக்கு உண்டான நம்பர் 8, செவ்வாய் பகவானுக்கு உண்டான நம்பர் 9. இப்போ ஆர்டர் லைன்ல 9 கிரகங்களுக்கும் இதுதான் கணிதவியல் எண்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருடைய ஜாதகர்கள் கேட்கும்போது எங்களுக்கு லக்கி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தனித்துவமாக இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்றதை விட ஒருவருடைய ஜாதகத்துல பிறந்த லக்னம் அப்படின்னு எல்லாருக்கும் குறிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த லக்னத்துக்கு அதிசுபரானவர்களுடைய எண்ணிக்கைகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நிச்சயமா உங்களுக்கு லக்கி நம்பரை தாங்க இருக்கும். ஒரு ஜாதகத்துல சுப திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லக்ன பாவகம் 5வது இடம் 9வது இடம், அதாவது ஜாதகத்தினுடைய சுப திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 5 9 இந்த இடங்களுக்கு அதிபதியாக